அஸ்ஸலாமு வலைக்கும் அஸ்ஸலாம். அயோத்தியில் வந்து பாபர் மசூதி கிட்ட வச்சு அயோத்தியில் வந்து பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதில் வந்து அயோத்தி கோயில் எழுப்பப்பட்டது. இதில் வந்து அந்த நீதிமன்றத்தின் செயல்பாடு, அந்த செயல்பாட்டால் வந்து இஸ்லாமிய மக்களின் மனநிலை அது பற்றி உங்களுடைய அதில் நீங்கள் அந்த இடத்துல ஒரே ஒருத்தன் தான் நான் உறுதியாக நின்று சண்டை போட்டேன். அப்போ அதிகாரமற்ற ஒரு எளிய மகனால் அது ஏறலை. என்னன்னா ஒரே நேரத்தில் நம்ம நிலைப்பாடு என்னன்னா, பாபர் மசூதி இடிப்பு என்பது அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி செய்தது, இடிக்க அனுமதிச்சது என்பது காங்கிரஸ். முழு அதிகாரத்தோடு நரசிம்மராவ் அவர்கள் பதவியில் இருக்கும்போது, அன்னைக்கு ராணுவ அமைச்சராக சரத்பவார் இருக்கும்போது, இவர்கள் கரசேவைன்னு ஒன்று நடத்த அனுமதிச்சது. அந்த இடத்துக்கு போனால் இது நடக்கும் என்பது உளவுத்துறை அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தது. ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு இப்போ எங்களை உங்களுக்கெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது சொல்றேன். ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என்று நாங்கள் அறிவித்தால், ஆளுநர் மாளிகை இருக்கிற 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே எங்களை ஒரு தடுப்பணை போட்டு இங்கே நின்று போராடிட்டு போங்க என்று சொல்லும். இலங்கை தூதரகம் முற்றுகை என்று சொன்னால் எங்களை வந்து அது இலங்கை தூதரகம் இருக்கிற 1/2 கிலோமீட்டருக்கு அங்கே ஒரு தடுப்பை போட்டு அங்கே நின்று போராடிட்டு போங்க என்று தான் சொல்வார்கள். ஆனால் அங்கே பாபர் மசூதி இருக்கிற இடத்துல ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கரசேவை வந்த அந்த பேரணியை நிறுத்தி தடுத்திருக்க முடியும். அன்றைய ஆட்சியாளர்களால் வலிமை மிக்க ராணுவம் இருக்கு, சுத்தி நிறுத்தி தடுத்திருக்கலாம். ஆனால் மேலே ஏறி இடிக்கிற வரை அனுமதித்தது காங்கிரஸ். அதனாலதான் இது ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லைன்னு நாம சொல்றோம். அன்னையிலிருந்து பாபர் மசூதி இடிப்புக்கு எதிர்த்து போறோம். அன்னைக்கு நம்ம தனித்த இயக்கம் இல்லை, திராவிடர் கழகங்களோடு நான் இயங்கியிருந்த காலங்களிலிருந்தே அப்ப சண்டை போட்டோம். இந்த இடிப்புக்கு பிறகு தீர்ப்பு வரும்போது எல்லா கட்சிகளும் தீர்ப்பு எப்படி வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் என்று சொன்னதான் இருக்கு. நான் இதை சொல்றேன், நீங்க அதுக்கு சான்று இருக்குது, காணொலி ஆவணம் இருக்கு, அறிக்கைகள் இருக்கு, நீங்க தேடி பார்க்கலாம். இல்லை தம்பியில உங்களுக்கு அனுப்ப சொல்றேன். நான் ஒருவன் தான் சொன்னேன், நீ அப்படியே ஏற்கனவே இங்க இருக்கிற திராவிட கட்சி தலைவர்கள், அருமை சகோதரர் ராகுல் காந்தி எல்லாரும் சொன்னார்கள். இல்லை என்றால் ரத்த ஆறு ஓடும் என்று சொன்னார்கள். சொன்னது இருக்கு, ரத்த ஆறு ஓடும் சொன்னது. நான் ஒரு தான் சொல்றேன், நீ ரத்த ஆறு ஓடட்டும், நாங்க செத்து கூட விழுகிறோம், தீர்ப்பு சொல்லாத, நீதியை சொல்லுன்னு சொன்ன ஒரே ஆள் நான் தான் இருக்கேன். நீங்க பாருங்க. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கேயே அவர் சொல்றாப்ல, எங்களை எப்படி சொல்றாப்ல, இங்கே ராமர் எதெல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன்னு பாருங்க. இங்கே ராமர் பிறந்தது, வாழ்ந்தது, இறந்ததற்கான எந்த வரலாற்று ஆவணமோ சான்றுகளோ இல்லை, ஆனால் நம்பப்படுகிறது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிறப்பல. அப்ப நான் என்ன சொன்னேன், நான் இந்த சரியத்துக்கள், இந்த இஸ்லாமிய அந்த முத்தலாக்கு இந்த சரியத்தெல்லாம் எப்படி ராமர் இங்க பிறந்தது வாழ்ந்ததுக்கு சான்றில்லை நம்பப்படுதுன்னு சொல்றேன், நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்புங்கிற. ஆனா அதுக்கு மட்டும் சட்டப்படி தீர்ப்புங்கிறியே, இது என்னன்னு கேட்ட ஒரே ஆள் நான் தான். அதுக்கு அறிக்கையெல்லாம் இருக்கு, காணொலி ஆவணம் இருக்கு. திருப்பி இது இவங்க என்ன பண்றாங்கன்னா, அது வந்து மனச்சான்று ஒன்னு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனச்சான்றுபடி தூர்க்குன்னு நம்ம அப்சல் குருக்கு மனச்சான்று சொல்லுது. இந்த நாட்டு மக்களினுடைய மனச்சான்று சொல்லுது, அப்சல் குருவை தூக்கிலிட சொல்லின்னு தீர்ப்பு எழுதுறாப்புல நீதிபதி. நான் கேட்ட, தமிழ் தேசிய மக்களின் மனச்சான்று சொல்லுது சோனியா காந்தி என் இனத்தை கொண்டுட்டாங்கன்னு, தூக்கிலிடுன்னு சொல்லுது, தூக்கிலிடுவியான்னு கேட்டேன். இதை கேட்டிருக்கேன் பாருங்க. மனச்சான்று, நம்பிக்கை, இந்த அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கறதுக்காடா நீதிமன்றம்னு கேட்டேன். கேட்டவன் எளிய மகனால ஏறல. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்னா திணறி இருப்பான். நம்மளுக்கு தான் மனச்சான்று இப்ப நிறைய சொல்லுது. யார போடுறது இதுலயே பாருங்க, ஆபரேஷன் சிந்தூர்ல சிந்து நதியை மடிக்கிறேன் டாப்ல பெரிய ஆயிட்டேன். ஏய் இங்க வாப்பா, என் தாயின் மாறுல வர்ற பால் தாப்பா எனக்கு, பூமி தாயின் மாறு மலை மார்பில் இருந்து வர்றது உலக உயிர்களுக்கு, அது உனக்கு எனக்கு சொந்தம் இல்ல. இந்த செயல்ல ஈடுபட்டவனுக்கும் அங்க இருக்கிற 30 கோடி மக்களுக்கும் சம்மந்தம் இல்ல. அவனுக்கு போற தண்ணியை மறிக்கிறேன்ற பைத்தியக்காரன்னு சண்டை போட்டேன். அது எல்லாம் என்ன இப்படி பேசுறாருன்னா, வட இந்தியால எல்லாம் என்ன ஊடகங்கள்லாம் ரொம்ப ஆதரிச்சு பேச்சு, இவர் கேட்கறது சரியா இருக்கே அப்படின்னு. அப்புறம் ஒன்றும் சரியா வரல, இது எப்படா சரி பண்றேன்னா, அந்த தண்ணியை நிறுத்துறதை விடு, குடிக்காம குளிக்காம கூட ஒரு வாரம் இருந்துடலாம். இதை விட காத்து சுவாசிக்காம இருக்க முடியாது, இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு போற காத்தை நிறுத்தி பெருந்தேன். அவரை தான் அவங்க செட்டில் ஆனாங்க, புரியுதா? அதனால
இந்த வலியை என் மக்கள் ஒவ்வொரு நாளும் எப்படி டிசம்பர் 6 கருப்பு தினமாக, அதுவும் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு தினத்தை அன்னைக்கு, பிறந்த அன்னைக்கு, அதை அவருடைய புகழ் போற்றுகிற அன்னைக்கு இடிச்சது என்பது இந்த 2 நாளையும் கருப்பு தினமாக்கணுங்கிறது தான். உங்களுக்கு புரியுது அந்த நாளை? ஏன்னா அந்தப்ப வானூர்தி நிலையங்களில், தொடர்வண்டி நிலையங்களில், பேருந்து நிலையங்களில் நாடங்களும் நெருக்கடி கொடுத்து சோதனை என்ற பெயரில் வைத்து ஒரு பதட்டத்தை உருவாக்கணும்னு தான் அந்த நாளை குறித்து அவங்க செஞ்சாங்க. அதிலே என்னரும் இஸ்லாமிய சொந்தங்களின் இதயத்தில் எப்படி அந்த வலி இருக்குதோ அதே வலி எனக்கும் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன்.